வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்காய் சூப்பு. இதுல வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஏ, சி, இ, கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி ரொம்ப சூப்பர் ஃபுட் இது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா நம்ம யூசுவலா சாம்பாருக்கெல்லாம் நறுக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் தோலெல்லாம் செத்தல. ஏன்னா அந்த தோல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ரொம்ப மொத்தமா இருந்தா நம்ம கட் பண்ற போதே அந்த தோல் வந்துரும். ஆ, இப்ப இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகு, ஜீரகம், சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் உரிச்சு அப்படியே சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, ஒரு குக்கர்ல வந்து விசில் போட்டு ஒரு 5, 6 விசில் நல்லா விடுங்க. நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா மசியிற அளவுக்கு வந்ததுன்னா நல்லாருக்கும். இப்போ நம்ம குக்கர்ல 5 விசில் வந்துருச்சு. விசில் ஓப்பன் பண்ணிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா அந்த முருங்கைக்காலாம் வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த முருங்கைக்காய வந்து இந்த மாரி ஒரு வடிகட்டி வச்சு தனியா எடுத்துக்கணும். அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வச்சுருங்க. நம்ம வந்து சூப்பு தானே செய்ய போறோம். அத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இத வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸியில வந்து போட்டுட்டு நல்லா அ மசிச்சு எடுத்துக்கணும். நம்ம மிக்ஸியில கொஞ்சம் வேணுனா தண்ணி ஊத்தி, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி, இந்த தண்ணிய கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி, நல்லா ஒரு பேஸ்ட் மாரி வரும் அது வந்து. அத வந்து நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது நம்ம வந்து வடிகட்டி வச்சு, இந்த மாரி நல்லா அந்த வெறும் அந்த ஜூஸ் மட்டும் அந்த இதுலருந்து முருங்கைக்காயிலருந்து வர அளவுக்கு வந்து நீங்க வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க வந்து. இந்த மாரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் நேரம் ஆச்சு எடுக்கறதுக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் இந்த மாரி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டின தண்ணியும், நாம ஏற்கனவே இப்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்த அந்த முருங்கைக்காயோட அந்த சாறு அதையும் இது கூட சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. உங்களோட தேவைக்கேற்ப கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மிளகு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா நுணுக்கி சேர்த்துக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப். இந்த மாரி ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து வேற பவுல்ல மாத்தி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல வந்து நீங்க கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி இதில போடல. கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். நம்மளோட ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.